வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பிரின்சஸ் க்ரூசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான கப்பலில் இருக்கோம். அந்த பிரின்சஸ் க்ரூஸ் லைன்ஸில் டைமண்ட் பிரின்சஸ்ங்கிற கப்பலில் இருக்கோம். கப்பலில் வந்து நடுப்பகுதியில் இருக்கும், மிடில் ஆஃப் த ஷிப்பில். இங்கே பாருங்கள், அதே மாதிரி கப்பலுடைய டாப் டெக்குக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். ஸ்விம்மிங் பூலில் வந்து மக்கள் எப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். இப்போ வந்து கப்பல் மிடில் ஆஃப் த ஓஷனில் இருக்குது, நடுக்கடலில் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், மக்கள்லாம் வந்து பாரில் தண்ணி அடிக்கிறவங்க பார் அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்விம்மிங் பூலில் வந்து நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. இங்கே சைடில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ரவுண்டாக இருக்குல்ல, இது வந்து ஹாட் டாப்னு சொல்லுவாங்க. இது வந்து சுடு தண்ணி குளியல். இது இப்போவே நல்லா வெயில் அதிகமாக அடிச்சிட்ருக்கனால இது யாரும் பயன்படுத்தலை. இதே வந்து வெயில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, ஈவினிங் டைமில் கொஞ்சம் குளிராக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் ஹாட் டாப்பில் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ கூட ஹாட் டாப்பில் சில 2 பேர் வயசானவங்க உட்காந்துருக்காங்க, வெள்ளைக்காரங்க. அது இல்லாமல் இப்போ நார்மலாக இருக்கிறது வந்து இங்கே பாருங்கள், இந்த கோல்டு வாட்டர் ஸ்விம்மிங் பூலில் தான் எல்லோரும் நல்லா குளிக்கிறாங்க. அப்படியே வந்து கப்பல் மூவிங்கில் இருக்குது. சிலர் குளிச்சுட்டு அவங்க வந்து சன் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு அப்படியே சன் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க. சூப்பராக வந்து மக்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இதுதான் க்ரூஸ் ஷிப் லைஃப் ஸ்டைல்னால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரிலாக்ஸாக இப்போ நம்ம வந்து சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி புக்கட் போயிட்டுருக்குறோம். எங்களுக்கு போகிறதே தெரியல. ஒரு நாள் ஃபுல்லாக இன்றைக்கி அடிச்சு சிங்கப்பூர்லேருந்து அடுத்து புக்கட் போயிட்டு, புக்கட் வந்து அப்படியே ரிலாக்ஸாக அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யணுமோ அதெல்லாம் அப்படியே செஞ்சுட்டே ரிலாக்ஸாக அப்படியே வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம போயிடுவோம். பாருங்கள் எவ்வளோ மக்கள், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டேபிள் போட்டு விட்ருப்பாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டவல் கொடுத்துருவாங்க, ஸ்விம்மிங் பூல் டவல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அப்படியே போட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க நிறைய பேர். இதான் வந்து க்ரூஸ் ஷிப்புடைய லைஃப் ஸ்டைல்னால் இதுதான். இதில் பாருங்கள், கடல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மலாக்கா ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி. அந்த வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கு நடுவில் எவ்வளோ சரக்கு கப்பல்கள்லாம் நிறைய இதில் கிராஸ் ஆகுது. தூரத்தில் ஒரு சரக்கு கப்பல் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சரக்கு கப்பல்கள் வந்து அடிக்கடி கிராஸ் ஆகும், அதுவும் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அங்கே பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள். பிரிட்ஜுனால் கப்பலை வந்து ஓட்டுற இடம். அதாவது கப்பல் அங்கேருந்து தான் 3 பக்கம் பார்க்க முடியும். கேப்டன் அங்கே தான் இருப்பார். ஸோ அதெல்லாமே இங்கே இருக்குது. மக்கள் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தடுத்து நீங்களும் இங்கே பெரிய LED ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்களா, இதில் தான் வந்து படம் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து மக்கள் படம் பார்த்துட்டே அப்படியே அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த கப்பலில் வாங்க என்ஜாய் பண்ணலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் க்ரூஸ் ஷிப்பில் அப்படின்னா, நம்ம வந்து கேபின் வசதி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ தங்கியிருக்கிறது வந்து 8வது மாடியில் தங்கியிருக்கோம். ஒரு மாடிக்கும் ஒரு டெக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டெக்குக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க. நம்ம டெக்கோட பேர் வந்து எமரால்ட். ஓகே, எமரால்ட் டெக்கில் இருக்கும். இப்போ நம்ம வந்து நின்றுருக்கிறது வந்து இங்கே பாருங்கள், இங்கே தெரியுது பார்த்தீங்களா, போர்ட் கிளாங்னா மலேசியாவுடைய தலைநகரத்தில் வந்து நம்ம நின்றுருக்கோம். ஸோ மலேசியா கோலாலம்பூர் பக்கத்தில் வந்து நின்றுருக்கோம். அந்த சிட்டியுடைய அழகு வந்து இங்கே இருக்க ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அங்கங்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த பெரிய ஸ்க்ரீனில். அப்படியே வந்தோம் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து லிஃப்ட்டு. ஸோ லிஃப்ட்டு வந்து ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், 8வது ஃப்ளோரில் இது ஃபுல்லாக வந்து கேபின்ஸ், அதாவது ஸ்டேட் ரூம் சொல்லுவாங்க. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து ஓஷன் வியூ, பால்கனி, இது எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கப்பலில் மட்டும் ஒரு சிறப்பான வசதி என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கார்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம பேர், அதாவது நம்மளுடைய ரூம் பக்கத்துலேயே இந்த மாதிரி வந்து நம்மளுடைய பெரிய ஒரு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்த உடனே இந்த மாதிரி நமக்கு ஒரு மெடாலியன் நம்ம கழுத்தில் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு நான் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடாலியன் வந்து நம்ம கழுத்தில் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இது வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம இங்கே ரூம்பு பக்கத்தில் நமக்கு வந்து நம்ம கேபினுக்கு பக்கத்தில் வந்த உடனே இது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் ஆகிட்டு இது வந்து என்ன ஆகும், இங்கே பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரூம் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா, ஆக்சஸ் பீயிங் வெரிஃபைடு அப்படின்னு வருது. டர்ன் டோர்ஸ் ஹேண்டில் டு என்ட்ரி. ஓகே, நான் எதுவுமே செய்யலை. நான் இங்கே பக்கம் வந்த உடனே நான் யார் வந்திருக்கிறதுன்னு சொல்லி என்னோடய ஃபோட்டோ வந்துருச்சு. ஸோ அதுவே சென்ஸ் பண்ணிவிட்டு அதுவே வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரூம் கேபின் வந்து ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்களா, இப்படி ஒரு வசதி செஞ்சு வச்சுருக்காங்க.
உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னா ரொம்ப சூப்பரான வசதிகள். நான் வந்து பால்கனி ரூம் எடுக்கல, இந்த முறை ஓஷன் வியூ கேபின் வந்து எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஒரு சின்ன கபோர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் சென்சார். கையை வச்ச உடனே இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம மாட்டி வச்சுக்கிட்டோம். இங்கே வந்து பெரிய ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, கண்ணாடி. இதில் வந்து பார்த்துங்க, இதில் வந்து நம்மளுடைய தேவையான பொருட்கள் எல்லாமே ஷூஸு, பேகு, இது எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு க்ரூஸ் ஷிப்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி வந்து ஒரு லைவ் ஜாக்கெட் வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா, லைவ் ஜாக்கெட் வச்சுருக்காங்க. இப்போ 4 பேர் இருக்குன்னா 4 பேருக்கும் லைவ் ஜாக்கெட் வச்சுருப்பாங்க. குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க ஹேங்கர்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் மாட்டிக்கிறதுக்கு நாங்கள் வந்து பக்காவாக எல்லாம் மாட்டி வச்சிட்டோம். ஹேங்கர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இதுதான் நம்மளுடைய ஓஷன் வியூ கேபின். ஓஷன் வியூ கேபினில் பெரிய எல்இடி ஸ்க்ரீன். இங்கே பாருங்கள், இதில் எல்லா இன்ஃபர்மேஷன், கப்பல் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டால் போதும். பார்த்தீங்களா? ஸோ பிரின்சஸ் க்ரூஸுடைய இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம், எங்கே போக போகிறோம், டைனிங் ரிசர்வேஷன், இதுலேருந்து எல்லாமே இங்கே இதில் வரும். ஸோ அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு டெலிகாம் கொடுத்துட்டாங்க. ஏர் ட்ரையர், சரிங்களா, ஏர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏர் ட்ரையர், ஒரு பெரிய கிளாஸ், கண்ணாடி கிளாஸ். இது வந்து எதுக்குன்னா நம்ம காலையில் ரெடி ஆகிறதுக்கு, மேக்கப்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள், கீழே வந்து ஆஸ் யூஷுவல் நிறைய இந்த மாதிரி வந்து கபோர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், பெரிய மாஸ்டர் பெட். ஓகே, இது வந்து கிங் சைஸ் பெட்டு. 2 சைடையும் வந்து நைட் லேம்ப் கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு பிரமாதமான விஷயம் என்னென்னா, கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம கீழே வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஓஷன் வியூ கேபின். கடலை பார்த்துட்டே போகிற மாதிரி. பாப்பா என்ன செய்கிறீங்க? கடலை பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி, நல்லா ஓப்பன் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஓஷன் வியூ. கடலை பார்த்துட்டே போகிற மாதிரி ஓஷன் வியூ. பாப்பா ஏறி மேலே உட்காந்து ஃபன் பண்ணி பினாங் வந்து க்ரூஸ்க்கு வந்திருக்கோம் நாங்கள். ஓகே, இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் வந்து ஷிப் வந்து இங்கே தான் நிற்கிற இடம். ஓகே, இப்போ வந்து லீடர் இங்கே வந்திருந்தாங்க. ஓகே, நாங்கள் நல்லா வெளியே போய் சுற்றி பார்த்தோம். இப்போ 5 மணிக்கு வந்து கரெக்டாக வந்து டைம் வந்து ஷிப்போட ஸ்டார்டிங் டைம் நடந்துருச்சு. இப்போ அதனால் நாங்கள் வந்துவிட்டோம். ஓகே, இப்போது இந்த விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, மிகப்பெரிய வந்து ஒரு என்ன விஷயம், சுற்றுலாத்தலமாக இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்குது. உலகம் ஃபுல்லாக நம்ம சுற்றி வர முடியும். இறப்பு பிறப்பு ஒரு முறை தான், ஓகேங்களா. அதே நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம இறக்கணும், ஓகேங்களா. அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிச்சதில்லை. இந்த ரெட்டை கோபுரம் கூட நம்ம சரியாக பார்த்தோமா எனக்கு தெரியாது. நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை, வீடு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இது வந்து ஒரு வேலை, அப்படியே உங்களுக்கு பணமும், ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமோ, ஒரு குடும்பத்தை ஒரு ஹாப்பியாக பண்ணுறது வந்து இந்த இன்க்ரூஸ் மூலிமா நம்ம வந்து கொண்டு போகலாம். இது அழகாக வந்து நம்ம லீடர்ஸ் வந்து இங்கே வந்து அழகாக நம்மளை இன்றைக்கி வந்து நம்ம பினாங் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் எல்லாமே வந்து கடல் வழியாக வந்து நம்மளை வந்து இப்போது மலேசியாவில் வந்து பார்க்க வந்திருக்காரு. நானும் இன்வைட் பண்ணேன். நல்லா ஒரு ஹாப்பியாக நாங்கள் ஷேரிங் பண்ணோம். அந்த பிஸ்னஸை வந்து மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து வந்து பெரிய லெவலில் இதை கொண்டு போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணி ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு நம்ம தமிழ் சமுதாயம் சரி பல மக்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம ஷேரிங்காக கொடுக்கணும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து முழுக்க பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு பணம் போடுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணி நாளைக்கே டிக்கெட் போடலாம். நாளைக்கே நம்மளுக்கு வந்து இன்கம் பார்க்க முடியும். நம்மளுக்குன்னு ஒரு மாஸ்டர் கார்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து பல வழியில் வந்து இதில் வந்து பல இன்கம் இருக்குது, சரிங்களா. அதை யாரும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு மூலிமா நம்மளுக்கு வந்து பேங்க்கில் வந்து நம்ம இன்கம் எடுக்கிறதுலேருந்து, அதே மாதிரி இந்த ஷிப் வந்து டேக்ஸு, இன்கம் டேக்ஸ் மூலிமா கவர்மெண்ட் மூலிமா இந்த மலேசியாவுக்கு வந்து மக்கள் வந்து அதே மாதிரி பாஸ்போர்ட் மூலிமா கவர்மெண்ட் அப்ரூவ்டோடு நம்ம வந்து ஷிப்பில் ஏற்றிட்டு போய் அழகாக கொண்டு வர மாதிரியும், அதே மாதிரி ஒரு இன்கம், ஒரு குடும்பமே ஒரு ஹாப்பி ஜேர்னியாக நம்ம கொண்டு போகலாம், ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இது மூலிமா நம்ம எல்லாமே பணம் சம்பாதிப்போம், ஹாப்பியாக இருப்போம். பெரிய லெவலில் இந்த விஷயத்தை வந்து விழிப்புணர்வாக எல்லாருக்கும் மக்களுக்கு சொல்லுவோம். ஏழை பணக்காரன் எல்லாருமே இதில் வந்து ஒரு முழுமையாக வந்து நம்ம இதில் பயனடைய முடியும், சரிங்களா.
ஓகே பாருங்க, அப்படியே பாருங்க. ஒரு வணக்கம் வணக்கம் நண்பர்களே. இங்கே பாருங்க, பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த டைமண்ட் பிரின்சஸ் க்ரூஸ் ஷிப்பில் தான் நம்ம வந்து இப்போ வந்துட்டு இப்போ பினாங் சிட்டியில் வந்து இந்த ஷிப்பு இருக்குது. இங்கே பாருங்க, இந்த ஷிப்லேருந்து இறங்கி இங்கே பாருங்கள் பஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள் பஸ்ஸில் வந்து இந்த ஷிப்லேருந்து இறங்கி மக்கள் சுற்றி பார்த்துட்டு பினாங் சுற்றி பார்த்துட்டு திரும்ப பஸ்ஸுலேருந்து பஸ்ஸை வந்து இவங்களை ட்ராப் பண்ணுது. இதில் வந்த பேசஞ்சர்ஸை. இதுதான் வந்து பினாங்குடைய ஒரு போர்ட் டெர்மினல்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே பார்க்குறதா வந்து டைமண்ட் பிரின்சஸ். ஓகே, மிக பிரம்மாண்டமான ஒரு கப்பல் இது. இந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா 18 மாடிகள் கொண்ட கப்பல் இது. இந்த கப்பலில் தான் நம்ம வந்தோம். ஒரு பிரம்மாண்டமான கப்பல். இந்த கப்பல் பாதி வியூ தான் இங்கேருந்து பார்த்தா தெரியுது. இன்னொரு பாதி வியூ வந்து இந்த பில்டிங்க்கு இந்த டெர்மினலுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ பிரமாதமான க்ரூஸ் கப்பலில் வந்து வாழ்க்கையை அனுபவிச்சுட்ருக்கோம். மொத்தம் 14 நைட்டு கொண்ட இந்த கப்பல். ஃபஸ்ட்டு வந்து புக்கட் தாய்லாந்து போனோம், 2வது லங்காவி மலேசியாவில் போனோம், இப்போ 3வது இடம் வந்து இப்போது நம்ம பினாங் வந்திருக்கோம். நாளைக்கு போர்ட் கிளாங் அதுக்கப்புறம் வந்து வியட்நாமில் 2 இடம் போகிறோம், ஹோச்சிமின் சிட்டி போகிறோம், திரும்ப பேங்காக் போகிறோம், பட்டாயா போகிறோம். இந்த மாதிரி ஒரே டூரில் கிட்டத்தட்ட 4 கண்ட்ரி 10 சிட்டி வந்து இதில் பார்க்குறோம். பிரமாதமான ஒரு அனுபவம், வாழ்க்கை அனுபவிச்சுட்ருக்கோம். இன்க்ரூசஸில் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். வருமானத்தோட இந்த மாதிரி சொகுசு கப்பலில் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிரமாதமான வாய்ப்பு தான் நம்ம இன்க்ரூசஸ். என்னுடைய பர்சனல் அனுபவம் இன்க்ரூசஸ் மூலிமா 35 நாடுகளுக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது என்னோட 16வது கப்பல். ஸோ என் வாழ்க்கையை மாற்றின மாதிரி உங்களுடைய ஒருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சொகுசு கப்பலில் உலகம் ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கான ஒரு பிரமாதமான வாய்ப்பு தான் இன்க்ரூசஸ். அதுவும் ஃப்ரீயாகவே அந்த க்ரூஸ் ஷிப்பில் ட்ராவல் பண்ணலாம். வருமானத்தோட மாதம் வந்து மினிமம் ஒரு $600 $2 லட்சம் வரைக்கும் கூட மாதம் சம்பாரிச்சிட்டே நம்ம வந்து இதில் உலகம் ஃபுல்லாக சுற்றி வரதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எல்லாருமே இன்க்ரூசஸ் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதில் தெரியாட்டி பாருங்கள், மலேசியாவில் உங்களுக்கு உதவுறதுக்குன்னு மிஸ்டர் ஹேமச்சந்திரன் சார் வந்து மலேசியாவில் இவர் தான் ஃபஸ்ட் ஐடி சிறப்பாக எடுத்து செஞ்சிட்ருக்காரு. நீங்கள் வந்து இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மலேசியாவில் இருக்க நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.